Hello friends, welcome to Just Give You channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பனின் காதலை ஏற்றாளா அவள் என்ற தலைப்பில் உள்ள கதையை பார்க்கலாம். காதலிக்கிறேன் என்று எளிதாக சொல்லிடலாம், ஆனால் அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. என்ன வாழ்ந்து காட்டுவது? என்ன கேட்கிறீர்களா? அந்த பக்கம் போகலை, ப்ரொப்போசலே தான் பாஸ் பிரச்சனையா? உன்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன் என்று சொல்ல ஒரு கூட்டம் தாங்கி கொண்டிருந்தால், காதலை சொன்ன பிறகு வருகிற எதிர்கேள்விகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்கின்ற தவிப்பு தான் பலருக்கும் காதலை சொல்ல விடாமல் தடுக்கிறது. அப்படி என்ன எதிர்கேள்வி என்று யோசித்து கொண்டே இந்த கதையை தொடருங்கள். கல்லூரி முடித்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இருவருக்குமே அந்த கல்லூரி மாணவர்கள்தான். தொடர்ந்து அவ்வப்போது அங்கே சென்று ஆசிரியர்களை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அன்றைக்கு சற்று மாறுதலாக கல்லூரிக்கு அருகில் இருக்கும் காஃபி ஷாப்பில் சந்திப்பதாக திட்டம். அவளை சந்திக்கும் போது இம்முறை தன்னுடைய 6 வருட காதலை சொல்லி ஐ லவ் யூ என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தான் சதீஷ். அவளுக்கு பிடித்த பிளாக் நிற சட்டை, ப்ளூ ஜீன்ஸ், ஷூ என்று எல்லாம் பக்கா. அதைவிட முக்கிய நேரத்திற்கு காஃபி ஷாப்பில் காத்திருந்தான். வந்தால் வரவேற்று உபசரித்தான். காஃபி ஆர்டர் செய்து காத்திருந்தார்கள். சற்று பதட்டமாகவே இருந்தது சதீஷுக்கு. இருந்தும் 6 வருடங்கள் பழகிய தோழியாயிற்றே. தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நம்ம ஸ்கூல் டேஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் தேர்ட் இயர்கள் படிக்கிறவங்களிருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மட்டும் இல்லை, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் லைஃப் லாங் என் கூட வருவியா? வில் யூ மேரி மீ என்று சதீஷ் கேட்டான். ஒரு கணம் அவளுக்கு நடப்பது புரியவில்லை. திகைத்து மௌனமாய் இருந்தாள். லவ்வா என்று ஒரு ஆச்சரிய பார்வை. பின் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அங்கேயே இருந்து தண்ணீரை குடித்தாள். இவளின் பதில் என்னவாக இருக்கும் என்கின்ற தவிப்பு சதீஷுக்கு படபடப்பை அதிகரித்தது. என்ன, உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? நீங்கள் யோசித்து கொண்டிருக்கும் எதிர்கேள்வி இதுதான். காதலை சொல்லலாம், காரணத்தை எங்கே இருந்து தேடுவது? இது என்னடா புது சோதனை? ரீசன் தெரியல, பிடிக்கும் அவ்வளோதான். நீனாலே எனக்கு ரொம்ப இஷ்டம். ரீசன் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கணுமான்னு தெரியல. ரீசன் இல்லாமல் பிடிச்சது. அப்போ ரீசன் தெரிஞ்சால் பிடிக்காமல் போயிடுமா என்று அவள் கேட்டாள். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. ரீசன் தெரிஞ்சாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ போய் ரீசன் தெரிஞ்சிட்டு வா என்று எழுந்தாள். ஐயோ, போயிடாத. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத சூழல்தான் அவனுக்கு. ரீசன் என்ன சொல்ல? எப்படியாவது நல்ல ரீசனாக சொல்லணும் என்று தவித்து கொண்டிருக்கையில் காஃபி வந்தது. காஃபி குடிச்சுக்கிட்டே யோசிக்கலாம் என்று தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்தான் சதீஷ். ஏதாவது சொல்லணுமே. காஃபி வேற மடக்குன்னு குடிக்கிறா. எழுந்துச்சு போயிட போறா. என்னடா சொல்ல என்று தவிப்புடன், நீ ரொம்ப அழகா இருக்க. நீ பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே பிடிக்கும் என்றான். அதைவிட உன் கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே தெரிகிற அழகு எத்தனை காலத்துக்கு நீடிக்கும்னு நினைக்கிற என்று கேட்டாள். ஐயோ, இப்படியான குவிஸ் காம்படிஷன் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆட்டத்துக்கே வந்திருக்க மாட்டேனே என்று நினைத்தபடியே, அழகுனும் அது மட்டும் இல்லை, உன்னோட டேலண்ட், உன்னோட டெடிகேஷன், ஒரு ப்ராப்ளத்தை நீ ஃபேஸ் பண்ணுற ஸ்டைல், உன்னோட போல்ட்னஸ் எல்லாம் எனக்கு மற்ற பொண்ணுங்களை விட நீ தனியாக காமிச்சது. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். இதில் கொஞ்சம் உண்மை இருப்பதாய் நினைத்தாள். மீண்டும் கேள்வி எதுவும் கேட்கவில்லை. பதிலேதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். இந்த பதிலையும் திருப்தி இல்லை போலிருக்கு. அடுத்து என்ன கேள்வி கேட்க போறாளோ? ஆண்டவா, இதையும் எப்படியாவது சமாளிக்கணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தான் சதீஷ். நீண்ட மௌனத்திற்கு பின் யோசிச்சு சொல்றேன் என்று எழுந்து வெளியேறினாள். இம்முறை அவன் தடுக்கவில்லை. எழுந்து வெளியேறுவதை அமைதியாய் வேடிக்கை பார்த்தான். 2 மாதங்கள் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. சரி, காதலை சொன்னது அவளுக்கு பிடிக்கவில்லை போலும். அதான் என்னை தவிர்க்கிறாள் என்று நினைத்தான் சதீஷ். இதுக்குத்தான் பயமும். ஃப்ரெண்ட்ஸோ பழகுவாங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணா இல்லை செட் ஆகாதுன்னு உடனே சொல்கிறதில்ல, யோசிச்சுன்னு சொல்கிறேன்னு சொல்கிறது. இதில் என்ன தனியாக உட்காந்து யோசிக்க போகிறாங்கன்னு தெரியல. பழகின இவ்வளோ வருஷத்தில் இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாதா?
பதிலுக்கு இத்தனை நாட்கள் எல்லாம் காத்திருக்க முடியாது. இப்போ உன் முடிவு சொல்ல முடியுமா முடியாதா என்று கேட்டுவிடலாம் என்று யோசனையில் அவளுக்கு மெசேஜ் டைப் செய்வது. பின் வேண்டாம், அவளாக சொல்லட்டும் என்று அளிப்பதென்றும் இருந்தான். இவன் நினைத்தது அவளுக்கு கேட்டுவிட்டதோ என்னவோ. போன் செய்தால் நாளை சந்திக்கலாம் என்றான். அவள் ஏற்றுக்கொண்டிருப்பாளோ மாட்டாளோ என்கிற தவிப்புடன் அந்த இடத்திற்கு மறுநாள் சென்றான் சதீஷ். இம்முறையும் இவனே முதல் நாளாக வந்திருந்தான். பிற விஷயங்களை பற்றி நீண்ட நேரம் விவாதித்தார்கள். நான் சொன்ன விஷயம் யோசிச்சியா? இவனே ஆரம்பித்தான் சிறுமிக்கொண்டே. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ டூ என்றாள். மகிழ்ச்சியில் அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. சரி, அவளுடன் கொஞ்சம் விளையாடலாம் என்று நினைத்து, என்னை ஏன் உனக்கு பிடிக்கும் என்றான். ஏன் இழுத்தால், யோசிக்கிறியா, இதே மாதிரி தான் அன்னைக்கும் என்னை யோசிக்க விட்ட என்று மனதில் நினைத்து கொண்டான். தேங்க்யூ. Thanks for watching.